Hi friends, welcome to VividTech. நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் உங்கள் பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணும்போது பென்ட்ரைவை காட்ட மாட்டேங்குதா? அதாவது பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மை கம்ப்யூட்டரில் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, உங்கள் ட்ரைவை காட்டியிருக்காது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம், ஆனால் ஒர்க் ஆகியிருக்காது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான ஒரு சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால், நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸை நீங்களே சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன செய்யணும்னா, நீங்கள் உங்கள் பென்ட்ரைவை உங்கள் கம்ப்யூட்டரில் வேறு யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த யூஎஸ்பி போர்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலுமே யூஎஸ்பி ட்ரைவை டிடெக்ட் பண்ணாது. ஸோ கண்டிப்பாக மற்ற போர்ட்ஸில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்படியே ஒர்க் அவுட் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் கம்ப்யூட்டரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத சர்ச் பாரில் சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டிஸ்க் டிரைவ்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணால் இந்த இடத்துல டிரைவர்ஸ் காட்டும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் டிரைவர்ஸ். நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருப்பீங்களா இருந்த உங்கள் கம்ப்யூட்டரை இந்த ஆப்ஷனை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்டில் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபார் டிரைவர்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல லெட் மீ பிக் ஃப்ரம் அ லிஸ்ட் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல டிஸ்க் டிரைவை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுப்போமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிரைவர்ஸ் அப்டேட் ஆகும். ஏன்னா அப்டேட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, உங்கள் கம்ப்யூட்டர் சர்ச் பாரில் கண்ட்ரோல் பேனல் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பவர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பேலன்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல சேஞ்ச் பிளான் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேஞ்ச் அட்வான்ஸ் பவர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்ப்போமா இருந்துச்சுன்னா யூஎஸ்பி செட்டிங்ஸ் அப்படின்றதும் ஒன்று இருக்கும். ஸோ யூஎஸ்பி செட்டிங்ஸ், ஸோ அதை ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணால் இங்கே யூஎஸ்பி செலக்டிவ் சஸ்பெண்ட் செட்டிங் அப்படின்னு ஒரு செட்டிங் ஒன்று இருக்கும். ஸோ அதையும் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல பார்ப்போமா இருந்தால் ஆன் பேட்டரி பிளக் இன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எனேபிள் இருக்குது. இது ரெண்டையுமே நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் கம்ப்யூட்டரில் சர்ச் பாரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் கீழே பார்ப்போமா இருந்தால் யூனிவர்சல் சீரியல் பஸ் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணால் இந்த இடத்துல நிறைய டிரைவர்ஸ் காட்டும். ஸோ இதில் நீங்கள் இருக்க எல்லா டிரைவர்ஸையுமே அப்டேட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் ஒரு டிரைவர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். அப்டேட்டில் இதில் சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபோர் டிரைவர்ஸ். நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை கொடுத்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபோர் டிரைவர் சாஃப்ட்வேர் அப்படின்றத கொடுத்து இந்த இடத்துல இதையும் கொடுத்து இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி எல்லா டிரைவர்ஸையுமே அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த டிரைவர்ஸ்லையும் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தாலும் ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே குறைவு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் கம்ப்யூட்டரில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் விண்டோஸ் அப்டேட், அதாவது அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல விண்டோஸ் அப்டேட்டில் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப் டு டேட் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் விண்டோஸ் அப்டேட்டில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தாலே சில சர்வீசஸ் நம்ம கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாது. ஸோ சம்டைம்ஸ் இந்த ஒரு ரீசன்னாலையுமே உங்களுடைய யூஎஸ்பி டிரைவ் ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் யூஎஸ்பி டிரைவை வேறு ஒரு கம்ப்யூட்டருக்கு சரி வேறு ஏதாவது ஒரு டிவைஸ்க்கு சரி கனெக்ட் பண்ணி அந்த டிவைஸ் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதாவது யூஎஸ்பி டிரைவ் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த யூஎஸ்பி டிரைவ்லையும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தாலே அது ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே குறைவு. ஸோ அதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்கள் கம்ப்யூட்டரையும் ஒருத்தருக்கு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாக சில ப்ராப்ளம்ஸ் நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து ஒட்டோவாகவே சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். சம்டைம்ஸ் யூஎஸ்பி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தாலும் இது ஒட்டோவா சால்வ் ஆகி சம்டைம்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.